மலையரசன் பட்டணமா மலையனூர் தேவி நீ மயங்கி ஆடி வாடி இந்த மக்கள் குடி தேறி நீ தேறி தேறி ஓடி வந்தா தேச நலம் கோடி தந்தன்னாதீனம் 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 தந்தானே தந்தன்னாதீனம் தந்தானே தந்தன்னாதீனம் 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 தந்தானே நாக ஊரு வெடுத்து ஓங்காரமாய் வந்தாலம்மா அங்கைய தண்ணியா குங்கும காளியா மங்கள மாரியா மஸ்தி தேவியா மங்காளம்மனா ஆனந்த வள்ளியா அம்மா உனக்கு சூடமேத்தி வேண்டிக்கிட்டோம் ஆத்தா உனக்கு பொங்கல வந்தோம் ஆவேசமா வாடியம்மா தந்தன்னாதீனம் 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 தந்தானே தந்தன்னாதீனம் 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 தந்தானே ஏகம் சிலிர்க்க தேவிகரே வாரும் அம்மா சந்தன மாரியம் செண்பக வள்ளியம் சுந்தர காளியம் சொக்கனி தேவியம் மங்காளம்மனா மாசட மாரியம் அம்மா உனக்கு வெப்புல ஆட கட்டி வந்தோம் மயானத்துல பூச வச்சோம் மாக்காளியே வாரும் அம்மா தந்தன்னாதீனம் 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 தந்தானே ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. யார் வேணா சாமி கும்பிடலாம். அந்த கும்பாபிஷேகம் நடத்துறோம் அப்படின்னாக்கா அந்த அனுகிரகம் அது விதி அவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் பூர்ண ஜென்மத்தில் இந்த அம்மா இந்த இடத்துல இந்த கிராமத்தில் இந்த தாய்க்கு பேட்டக்காளி அம்மன் தான். பேட்டக்காளி அம்மனுக்கு என்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணுன்றது தாயோட விதி. நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய மரியாதைகள் செய்கிறோம். தயவு செஞ்சு எல்லாருமே நம்பிக்கை இருந்து அந்த அம்மா கிட்ட வாங்க. ஏன்னா சாதாரணமாக ஒரு இடம் நான் போக மாட்டேன். ஆனால் இந்த இடம் நான் வந்திருக்கிறேன். அந்த தாய் இந்த இடத்துல உண்மையாக இருக்கிறான்றது உண்மை. அதை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும். குழந்தை இல்லாமல் இருக்கிறோம் சரி, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறோம்னு சரி, தொழில் ரீதியாக நஷ்டத்தில் இருக்குமா அப்படின்றவங்களும் சரி, உடம்புக்கு முடியாமல் இருக்கிறவங்களும் சரி, எல்லா பிரச்சனைக்கும் இந்த இடத்துல தீர்வுன்றது உண்மை. நம்பி வரவங்களுக்கு அவ சாத்தியம். நம்பிக்கையோடு வாங்க. முதல்ல இந்த தாயை நம்புங்க. அவங்கள பார்த்த உடனே என்ன நான் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நான் இப்படி மகா கும்பாபிஷேகம் செஞ்சுட்டு தான் என் தாய்கிட்டே நான் கண்ணீரை விட்டேன். அதே கண்ணீரையும் அதே சந்தோஷத்தையும் இந்த தாய் மூலிமா மீண்டும் நான் உணர்ந்திருக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஆத்தலை நீங்கள் எல்லாருமே நம்பலாம். அந்த நம்பிக்கை உங்களை வாழ வைக்கும். வாழ வச்சா மட்டும்தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் அடுத்தவங்க முன்னாடி மரியாதையாக வாழ முடியும். நம்ம மரியாதையாக வாழ்ந்தால் தான் பார்க்குறவங்க கூட கையெடுத்து நம்மளை கும்பிடுவாங்க. அந்த ஸ்தானத்தை இந்த தாய் பிடிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்க வாழ்த்துவோம். அவங்க செய்யக்கூடிய மரியாதைகள் செய்ய எல்லாரும் உங்கள் குறையை நடத்திட்டு அவங்க மேலே அச்சம் போடுங்க. அனைவருக்கும் நன்றி.
சொன்னாலும் கேட்கலையோ அடி கோமலமே இங்கு வாரும் அம்மா சித்தாடி வந்து சீக்கிரமாகவே நல்ல குறி சொல்லு காளியம்மா சித்தாடி வந்து சீக்கிரமாகவே நல்ல குறி சொல்லு காளியம்மா நல்ல குறி சொல்லு காளியம்மா நல்ல குறி சொல்லு காளியம்மா நல்ல குறி சொல்லு காளியம்மா கோயிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க மிகப்பெரிய கோயில் கட்டி அம்மா வந்து அங்கே சக்தியாக இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால தான் வந்து நான் அம்மாவுக்கு அழைப்பு கொடுத்து அந்த சக்தி இங்கே வந்து இந்த கும்ப தண்ணியை ஊற்றணும் அப்படின்றது இந்த அம்மாளுடைய உத்தரவு. அதனால தான் அம்மாவை இங்கே வர வச்சு அம்மா கையிலால இங்கே கும்ப தண்ணி ஊற்றணும் அப்படின்றது அவளுடைய உத்தரவு, என்னுடைய ஆசை. அம்மாவை இங்கே வர வச்சு நம்ம அம்மா வேட்டக்காளி அம்மாவுக்கு நம்ம கும்ப தண்ணியை ஊற்றிருக்கோம். அந்த சக்தி பெரும் சக்தி, புரியுதா? அந்த சக்தி இங்க வந்து சேரும் போது இன்னும் மிகப்பெரிய சக்தி. புரிஞ்சு அம்மாவுடைய கோயிலுக்கு எல்லாரும் ஒரு நாளைக்கு போயிட்டு அம்மாவுக்கு ஒரு நல்ல சிறப்பு இதுவும் செஞ்சுட்டு நம்ம வரணுன்றது எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன். ஒரு நாளைக்கு நம்ம எல்லாரும் அம்மா கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அம்மாவும் பல கஷ்டங்களை சந்திச்சுதான் இன்னைக்கு ஒரு சாதனை பெண்ணா அந்த கோயில்ல வந்து நிலநாட்டி நின்று இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அவங்க ஒரு சாதனை பெண்ணு. நம்ம எல்லாம் பெண்ணுங்க எல்லாம் முடங்கி போய் ஒரு மூலையில உக்காந்துருவோம் அப்படின்னும் போது ஆன்மீகன்ற வழியில அவங்க வந்து ஒரு பெண்ணா நின்று தனி பெண்ணா யார் ஒழுக்கிட்டையும் ₹1 இல்லாம அவங்க சன்னிதானத்தை உருவாக்கி இன்னைக்காக மிகப்பெரிய சக்தியை வந்து உருவாக்கி இருக்காங்க அம்மா. அவங்க வந்து இங்க கும்ப தண்ணி ஊத்துறோன்றது அந்த அம்மாவுடைய உத்தரவு. எனக்கு போய் அழைப்பு கொடுத்துட்டு வா, என்னுடைய சக்தி இங்க வரணும் அப்படின்றது அம்மா நம்ம வேட்டக்காளி அம்மாவுடைய உத்தரவு. அதனாலதான் அம்மா வந்து அழைப்பு கொடுத்து நம்ம உத்தரவால கும்பாபிஷேகம் தண்ணி ஊத்திருக்கோம். இங்க அந்த 2 சக்தியும் சேர்ந்ததால மிகப்பெரிய சக்தியா இருக்கு அம்மா.